அன்பு கலந்த மாலை வணக்கம். இன்று நான் ஒரு புதிய ஸ்டெப்பை என்னுடைய மாணவர்களுக்கு செய்து காட்ட இருக்கிறார். ஷோல்டு, அதாவது இதை கிராஸ் ஸ்டெப், குறுக்கு மரக்கு ஷோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான ஷோல்டு. இந்த ஷோல்டை நாம் பயன்படுத்தி வேகமாக ஒரு எதிரியை தாக்கும்போது அந்த எதிரிக்கு தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஏன்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு அட்டாக்கும் ஒரு வர்மத்தில் தான் படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வர்மத்தில் தான் படம், நரம்புகள் முடங்கி போகும். இந்த அடியை எதிரி அடித்த உடனே அதை தடுத்து முதல்ல ஒரு பஞ்ச் வருகிறது, பயங்கரமான ஒரு பஞ்ச். அது நேர் வர்மத்துக்கு போகுது. அடுத்தது அந்த கையை சுற்றி வெட்டும்போது அது லாயம்பரில் உள்ள அடப்ப காலம் அல்லது அக்கிச்சிரிக்கை என்ற வர்மத்துக்கு போகிறது. ரெண்டுமே பெரிய வர்மங்கள், அடிபட்டால் மரணம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது ஒரு கிக் வருகிறது, அது கல்லடை காலத்திற்கு போகிறது. ஆக ஒவ்வொரு நம்முடைய அட்டாக்கும் ஒரு முக்கியமான ஒரு வர்மத்தை நோக்கி தான் அவர்கள் செய்கிறாங்க. அந்த வர்மத்தில் பட்டுன்னா பெரிய ஆபத்தாகவே முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிராஸ் ஸ்டெப், குறுக்கு மரக்கு ஷோடு என்பது ஒரு முக்கியமான ஒரு ஷோடு. இதை என்னுடைய மாணவர்கள் எல்லோருமே கற்று வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மாணவர் இங்கே இப்படி செய்து காட்டுவார். நீங்கள் ஊற்றுக்கு வரீங்க. என்னுடைய மாணவர் இந்த கிராஸ் ஸ்டெப்பை செய்ததை நீங்கள் பார்த்தீங்க. அவருடைய அந்த பஞ்சு, கிக், அந்த வெட்டு, கட்டெல்லாம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான வர்மத்தை நோக்கி தான் அது வருகிறது. எதிரி ஒருவேளை அந்த அடியை தடுக்க முடியவில்லை என்றால் அது கண்டிப்பாக வர்மத்தில் தான் படும். வர்மத்தில் பட்டதென்றால் அது மரணத்தை ஏற்படுத்தும் அல்லது பெரிய உபாதைகளை ஏற்படுத்தும். அந்த அளவில் இந்த ஸ்டெப் ஒரு முக்கியமான ஸ்டெப். இது வேகமாக செய்ய வேண்டும். அதாவது ஸ்பீட் அண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. வேகம், அதே நம்ம வெயிட், இந்த ரெண்டும் தான் நம்முடைய வர்மக்கலையுடைய தாரக மந்திரம். நம்ம வர்மக்கலையுடைய ரகசியமே ஸ்பீட் அண்ட் வெயிட். நம்ம அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சும் ஸ்பீடாக போகணும், அதே நேரத்தில் ரொம்ப வெயிட்டாக போகணும். இப்படி அந்த வெயிட்டாகவும் ஸ்பீடாகவும் செஞ்சு அடிக்கும்போது நம்முடைய கை எதிரினுடைய எந்த எலும்பிலோ, தசையிலையோ, நரம்புலையோ அல்லது ஒரு மூட்டிலையோ சங்கு பட்டுனா அந்த இடம் கண்டிப்பாக சேதமடையும். அங்குள்ள நரம்பு கட்டாயிடும். அது வர்மத்தை உடனே தாக்கும். உடனே அவன் சுருண்டு கீழே விழுந்துருவான். அடுத்தது மரணம் வரும், ஏற்படும், மயக்கம் வரும். அதை தொடர்ந்து மரணமும் ஏற்படும். அந்த வகையில் இந்த ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப்பு. இதை வேகமாக செய்யலாம். மற்ற ஸ்டெப்பை விட இந்த ஸ்டெப் வேகமாக செய்யலாம். ஏனென்றால் அது நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு சோடு. அந்த அடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. யாரும் தான் இதை தடுக்க முடியாது. இந்த அடிகளை தடுக்கவே முடியாது. அடி பட்டுனா ரொம்ப ஆகும். எனவே அந்த குறுக்கு மரக்கு ஷோடு என்று சொல்லக்கூடிய அந்த கிராஸ் ஸ்டெப்பை மாணவர்கள் செய்து காட்டினார். எனவே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அந்த அடுத்த வகுப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு ஷோடை நான் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கின்றேன். நீங்கள் பார்த்து. ஓகே, தேங்க்யூ.